அருள்மிகு சிவன் கோவில் சைவ தமிழ்ச் சங்கம் அன்பே சிவம் நடத்துகின்ற அற்றார் அழிபசி தீர்த்தல் தாயக இசைச் சங்கமும் தாயக உணவு கண்காட்சியும் விற்பனையும் எதிர்வரும் 27ஆம் தேதி ஏப்ரல் மாதம் சிலீரன் மண்டபத்திலே மிக சிறப்பாக இந்த ஆண்டு நடைபெற இருக்கிறது. அந்த நிகழ்விலே பங்கு பெற்றக்கூடிய பணி செய்யக்கூடிய சகோதரி இங்கே இருக்கின்றார். ஆகவே அவரிடம் கேட்போம் எப்படி நிகழ்வுகள் அமைய இருக்கிறது என்பது தொடர்பாக. எங்களுடைய அன்பு சகோதரி கௌசி அவர்கள். வணக்கம் அன்பர்கள் அடியார்கள் எல்லோருக்கும். நாங்கள் சிலீரனில் அற்றார் அலைபசித்தல் சிவன் கோயிலால் நடத்துகின்றோம். இதில் பலவிதமான உணவு வகைகள், மற்றது என்னென்னு சொல்கிறோம், மரக்கறி வகைகள், கூழ் வகைகள், ஒவ்வொரு விதமான சாப்பாடு உணவு வகைகள் அங்கே தயாரிக்கின்றோம். இதில் பெண் தொண்டர்கள் ஒவ்வொரு ஆக்களும் ஒவ்வொரு விதமான சாப்பாடுகள் பலகாரங்கள் செய்து கொண்டு கொடுக்கின்றோம். இதால் இதில் வர காசை நாங்கள் முகமாலையில் இருக்கிற அன்பே சிவ வளாகம், அதில் அங்கே ஒரு மூதாளர் இல்லம் ஒன்று இருக்குது. அந்த காசை நாங்கள் எடுத்து அவர்களுக்குத்தான் அதை உதவி செய்கின்றோம். இதுக்கு எல்லோரும் சமூகம் தந்து இந்த நிகழ்ச்சியை பார்க்கவும் வேணும். மற்றது இதில் பலவிதமான உணவு வகைகள் எல்லாம் நாங்கள் செய்து கொடுக்கிறோம். அதையும் வேண்டி எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. அநேகமாக இதில் வரக்கூடிய சகோதரிகள் எல்லோரும் அந்த முகமாலை எங்களுடைய மூதாளர் அன்பில் தரிசித்தவர்கள். இவரும் அந்த இடத்துக்கு சென்று வந்திருக்கின்றார். நீங்கள் பார்க்கின்ற போது எப்படி இருக்கிறது? இங்கேருந்து நாங்கள் கஷ்டப்பட்டு அனுப்புகின்ற அந்த நிதி எப்படி அங்கே பயன்படுத்தப்படுகிறது? உங்களுக்கு அதில் திருப்தி ஏற்பட்டது அங்கே செல்கின்ற போது? அங்கே நான் போய் பார்க்கின்ற போது வயோதிபர்கள்லாம் கூட அங்கு இருந்தார்கள். நானும் இங்கு சுவிட்சர்லாண்டில் வயோதிபரைத்தான் நானும் இங்கே வேலை செய்து பராமரிக்கின்றேன். ஆனபடியாக எனக்கு பார்க்கும்போது நல்லொரு சந்தோஷமாக இருந்தது. அவர்கள் நல்லொரு நிலையில் இருக்கிறார்கள். அங்கே போய் பார்க்கும்போது ஒரு ஆளோட நான் போய் கதைச்சேனான். அப்போ கதை கேட்க அவர் சொன்னார், எங்களை நல்ல வடிவாக இங்கே பார்க்குறார்கள். நாங்கள் வீட்டில் இருந்ததிலும் விட இங்கே நல்ல மகிழ்ச்சியாகவும் 3 நேர உணவுகள் எல்லாம் சகல விதமான வசதிகளோடு தாங்கள் இருக்கிறோம். தங்களுக்கு ஒரு விதமான குறைகளும் இல்லை என்று சொல்லி நாங்கள் வரும்போது எங்களை தரிசித்து கொண்டு போகுமாறு அவர்கள் கேட்டார்கள். உண்மையாக அதை கேட்கும்போது எனக்கு ஒரு மெய் சிலிர்த்துது. ஏனெண்டா எங்களுடைய அம்மா அப்பா இப்போ நாங்களும் கூடி அப்படித்தான் வயது போன நேரங்களில் இந்த நிலைக்கு தான் வருவோம். உண்மையாக எனக்கு சரியான ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது. நன்றி. நன்றி. உறவுகளே, நீங்கள் விடுமுறைக்கு செல்லுகின்ற போது, தாயகம் செல்லுகின்ற போது, தாயகத்திலே ஆனையிறவிலிருந்து 8 கிலோமீட்டர் தூரத்திலே வலதுபுறத்தில் இருக்கிறது முகமாலை மூதாளர் அன்பு இல்லம். அன்பே சிவத்தால் நடத்தப்படுகிறது. அது சார்ந்த விளம்பரம் இப்போது. உண்டி கொடுத்து உயர் சென்னி சிறக்க வன்னி நிலத்தின் அவலங்களில் ஆதரவற்ற மூதாளர்களை காக்கும் அன்பு இல்லம். சூரிச் அருள்மிகு சிவன் கோவில் சைவ தமிழ்ச் சங்கத்தின் அன்பே சிவம் அறக்கட்டளையின் முகமாலை சிவபுரம் வளாகத்தில் இருந்து. என் பேர் ரவராஜா ஜுனிதா. எனக்கு 4 பிள்ளைகள். அதில் 2 பேர் கல்யாணம் முடிச்சினேன். 2 பேர் என்னோட தான். மகன் ஒரு கூலி வேலைக்கு போய்தான் எங்களோட குடும்பத்தை கொண்டு வந்தவர். இப்போ நானும் இப்போ 1 வருஷமா அந்த அன்பே சிவத்துக்கு வந்த நாடி ஓரளவுக்கு எங்களுக்கு கஷ்டங்கள் கடன்கள் கொஞ்சம் குறைவாக இருக்குது. இந்த மூதாளர் அன்பு இல்லத்தில் சுமார் 50 மூதாளர்களை பராமரிக்கக்கூடிய வசதிகள் இங்கே அமைக்கப்பட்டிருக்குது. உண்மையில இந்த மூதாளர்களை பராமரிப்பதற்கு ஒரு நாளைக்கு தேவையான செலவினமாக எங்களுக்கு கிட்டத்தட்ட 40,000 ரூபாய் தேவைப்படுகின்றது. இந்த மூதாளர் அன்பு இல்லத்தில் எங்களுக்கு நாளாந்தம் மருத்துவ தேவைகளுக்காக மூதாளர்களை அழைத்துச் செல்வதற்கு வாகனம் ஒன்று தேவைப்படுகிறது. வணக்கம், எனது பெயர் யோதாஸ் ராகினி. கோமாலையில் இருக்கிறேன். எனக்கு 5 பிள்ளைய, 2 பேரே ஒரு ஆள் மோசம் போயிட்டேன். மனுஷனும் இல்லை. ஒரு பிள்ளை இப்பவும் படுக்க
அப்போ அந்த காலத்தில் அஞ்ச வேலைக்கு வந்தேன். அன்பேசி வளாகத்துக்கு வந்தபடியே அந்த 4 பிள்ளைகள் அண்டாடு சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம். கடன் தனி இல்லாமல் படிப்புச்சில பிள்ளைகள உடுப்புச்சில. 22 வருட காலம் சிறையில் இருந்து வந்த எனக்கு என்னை இங்கே அரவணைத்திருக்கிறார்கள். இவர்களுடைய பணி இதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. அந்த தளத்தை மேற்கொண்டு செல்வதற்காக சிவபுரம் வளாகத்தில் அமைந்துள்ள புதியவர்களான அந்த இல்லத்திற்கு உங்களாலான கூடுதலான பொருளுதவி செய்து நிர்மாணிப்பதற்கு ஏற்ற வழிவகைகளை நீங்களும் நல்க வேண்டும். அன்பு உறவுகளே, உங்கள் இல்லங்களில் நடைபெறும் அனைத்து விழாக்களையும் இவர்களோடு இணைந்து பகிர்ந்து கொண்டாடுங்கள். அவர்களும் மகிழ்வாக இருக்க வேண்டும். உங்கள் விடுமுறை காலங்களை இவர்களோடு கழித்து இங்கு வசிக்கும் மூதாளர்களையும் மகிழ்ச்சிப்படுத்தி அவர்களோடு இணைந்திருங்கள்.